ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம். மகாபிரியவா அவர்களின் வாழ்க்கையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அது ஒழுக்கம், தூய்மை, பொறுமை, பக்தி, அன்பு. இது மட்டுமா? அவர் சொன்ன உபதேசங்கள், எளிய பரிகாரங்கள், பக்தர்கள் மேல அவர் காட்டின பரிவு, அக்கறை, கரிசனம், இத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சா சொல்லிண்டே போகலாம். இந்த பதிவுல மகா பெரியவாளோட வாழ்க்கை வரலாறு, அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் செய்த எண்ணிலடங்காத சாதனைகள், கர்மயோகியா ஓய்வே இல்லாம லோக சேமத்துக்காக அவர் நடத்திய எளிமையான யாத்திரைகள், இதையெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு மகா பெரியவாளோட கருணையால உங்களுக்கு சொல்றேன். மகா பெரியவாளோட பரிபூர்ண ஆசியும், காமாட்சி அம்பாளோட அருளும், கடைக்கண் பார்வையும் என் கூடவே இருந்து எனக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஆதிசங்கரர் நிறுவிய அத்வைத வேதாந்த மடங்களும் அதன் சிறப்பும். ஞானிகளோட வரலாறுங்கிறது காலத்தோட முக்கியமான பகுதிகள். கலாச்சாரம், பண்பாடு, இது இரண்டும் வரலாற்றோட கலந்து வரும் நீர்வீழ்ச்சி மாதிரி. ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு இடையிலையும் நம்ம இந்த பாரத புண்ணிய பூமியில பக்தி, ஞானம், இறை சிந்தனை, தூய்மை, வாழும் முறை, இதையெல்லாம் சொல்லி தந்து, சொன்னதோட மட்டும் இல்லாம தானே அப்படி வாழ்ந்து காட்டின மகா ஞானிகள் அவதரிச்சாங்க. அப்படி அவங்க வாழ்ந்து மக்களுக்கு உபயோகப்படும்படியா அந்த சிறந்த வாழ்க்கை முறைய 4 வேதங்கள், 108 உபனிஷதங்கள், 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள்னு இப்படி நமக்கு தொகுத்து அருளியவர் மகரிஷி வேதவியாசர் அவர்கள். இப்படி எல்லாத்தையும் தொகுத்து அதுக்கு சனாதன தர்மம்னு ஒரு பெயர் வந்தது. இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டியா இருந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவுறது இந்த வேத, உபனிஷத, புராண இதிகாசங்கள் தான். துவாபர யுகம் முடியும் தருவாயில கலிகாலத்துக்கு இந்த சனாதன தர்மம் உலகத்துல பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, அமைதி எல்லாம் கொடுக்குங்கிற எண்ணத்துல வியாசர் பகவான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டு போனார். நம்ம மக்கள் இந்த தர்மத்தை நூற்றாண்டுகளா பாதுகாப்பா அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாங்க. ஆனா இடையில இந்த தர்மத்துக்கு சவால்கள் வந்தது. அந்த சவாலான சூழ்நிலையில தெற்குல காலடிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஆதிசங்கரர்னு ஒரு பெரிய மகான் அவதரிச்சார். அந்த மகான் தொய்வடைஞ்சு இருந்த சனாதன தர்மத்தை மறுபடியும் புத்துயிர் கொடுத்து ஸ்தாபனம் செஞ்சார். அவரோட வாழ்க்கையின் அவதார நோக்கமே இந்த சனாதன தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனம் செய்யறதாதான் இருந்தது. அத்வைதம்ங்கிற உயர்ந்த தத்துவத்தை நிலைநாட்டினார். இமயம் முதல் குமரி வரை நடைபயணம் செஞ்சு தீவிரமா பிரச்சாரம் செஞ்சு சனாதன தர்மத்தை ஸ்தாபிக்க 4 இடங்கள்ல மடங்களை ஸ்தாபனம் செஞ்சார். வடக்கே பத்ரிநாத், தெற்கே ஸ்ருங்கேரி, கிழக்கே பூரி, மேற்கே துவாரகான்னு இப்படி நம்ம பாரதத்துல 4 திசையிலையும் 4 மடங்களை ஸ்தாபிச்சார். இந்த 4 மடங்களும் அத்வைத வேதாந்தம், சனாதன தர்மம் இரண்டையும் பயிற்றுவிக்கிற முக்கிய ஸ்தலங்களா, ஞானத்தை வழங்குற இடங்களா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்துல ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபனம் செஞ்சு காமாட்சி அம்பாளோட சிலையில தன் தவ வலிமையால அம்பாளை ஆவாகனம் செஞ்சு ஒரு சர்வஞ பீட்ட குரு பரம்பரைய நிறுவினார். இந்த காஞ்சிபுரத்துல எல்லை இல்லாத பரம்பொருளோட சக்தியா காஞ்சி காமகோடி காமாட்சி அம்மனை நிறுவி அதுல லோக சேமத்துக்காக ஒரு அத்வைத குரு பரம்பரைய உருவாக்கினார். அதுல பொறுப்பேத்துண்ட குருமார்கள் மக்களுக்கு அறியாமையை போக்கி ஞானத்தை வாரி வாரி வழங்குனாங்க.
மகா பெரியவா என்ற ஜெகத்குரு. அந்த ஒளி பொருந்திய குருமார்கள் வரிசையில 68வதா வந்த சங்கராச்சாரியார் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான மகா பெரியவா. அந்த குரு பரம்பரையில அவருக்கு சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பட்டம். அந்த ஆத்ம ஞானிய பத்தி, அவர் வாழ்க்கைய பத்தி விளக்கி சொல்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்த அவருக்கு என்னோட இதயபூர்வமான நன்றியையும் அர்ப்பணத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா குருங்கிறவங்க மேகங்கள் மாதிரி. மேகங்கள் கடல்ல இருந்து சுத்தமான தண்ணீரை மட்டும் உறிஞ்சி எடுத்து மழையா இந்த பூமிக்கு உபயோகப்படும் வகையில கொடுக்கும். கடல்ல எவ்வளவுதான் உப்பு இருந்தாலும் அத மேகங்கள் உரியாது. அதே மாதிரி மகா பெரியவா மாதிரி ஞானிகள் அவரோட பக்தர்கள் கிட்ட இருந்து நல்ல குணங்களை எடுத்து அவங்களுக்கு உபயோகப்படும் முறையில அவங்களுக்கே கொடுப்பார். பெரியவா அம்பாளோட வாக்க உள்ளுணர்வுல இருந்து எடுத்து சொல்லி அன்பு, மகிழ்ச்சி, அமைதிய, அவரோட கருணைய ஊடுருவுற கண்களால அவரோட பக்தர்களுக்கு பரப்பி அருள் பாலிச்சார். ஆச்சாரியா மற்ற எல்லா மதங்கள் மேலையும் தகுந்த மரியாதை கொடுத்தார். ஆன்மீகத்தின் அடிப்படையான அன்பையும் கருணையையும் எல்லா பொருட்களையும் மனிதர்களையும் பார்த்தார். படித்த பண்டிதர்களா இருந்தாலும் பாமர ஜனங்களா இருந்தாலும் எல்லாரையும் சமமான அன்போட நடத்தினார். ஏழை பணக்காரன் எல்லாரும் அவருக்கு ஒன்றுதான். வித்தியாசமோ பேதமோ அவர் பார்த்தது கிடையாது. மற்ற மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்கள அந்த மதத்துல என்ன வழிமுறையோ கட்டுப்பாடோ அதை அப்படியே பின்பற்றி இறைவனை அடைவதுதான் உங்க உயர் நோக்கமா இருக்கணும்னு சொல்லுவார். மனசு அலை பாயாம உங்க இறைவன் மேல நம்பிக்கை வைங்கோ, கண்டிப்பா சேமமா இருப்பேன்னு அவர் சொல்ற உபதேசம் எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? அவர் இப்படி இருக்கிறதாலதான் அவரோட பக்தர்கள் அவரை ஜகத்குருன்னு சொல்றாங்க. 1991 வருஷத்துல புத்த மத தலைவரான டலாய் லாமா திபெத்ல இருந்து பெரியவாவை தரிசனம் செய்ய காஞ்சிபுரம் வந்திருந்தார். அவர் காஞ்சி பெரியவாளை பத்தி சொல்றச்சே இவர்தான் இந்த நூற்றாண்டோட மகா ஞானின்னு சொல்லியிருக்கார். சிகாகோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த மில்டன் சிங்கர் மகா பெரியவாவை பத்தி சொல்றச்சே, இந்திய ஆன்மீக குருக்களோட ஆத்ம சக்தி பழமையான பழங்காலத்துக்கு உண்டான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அந்த ஆத்ம சக்தி மகா பெரியவா மூலமா இன்னைக்கும் உயிர்ப்போடதான் இருக்குன்னு சொல்லியிருக்கார். அமெரிக்கா கான்சலை சேர்ந்த ஆல்பர்ட் பிராங்க்லின், நான் இயேசு கிறிஸ்துவ மகா பெரியவா வடிவில் பார்க்கிறேன்னு பெருமையா சொல்லியிருக்கார். ஈரானோட டெஹான் யூனிவர்சிட்டியை சேர்ந்த வைஸ் சான்சலரா இருந்த சையத் ஹுசைன் நாசர், இஸ்லாத் சாதுக்கள் மூலமா நான் அனுபவிச்ச அந்த ஒளி வெள்ளத்தை நான் காஞ்சியிலையும் அனுபவிச்சேன்னு மகா பெரியவாவை பத்தி சொல்லியிருக்கார். இப்படி மனித உருவில் வந்த ஆன்மீக ஒளி வெள்ளம் பல கோடி பக்தர்களால வாக்கிங் கார்டுன்னு அன்பா அழைக்கப்படுற மகா பெரியவா ஜனவரி 8, 1994 இந்த பூத உடலை விட்டுட்டு காமாட்சி அம்பாளோடையே அம்மா உன்கிட்டயே வந்துடுறேன்னு சொல்லி சித்தி அடைஞ்சிட்டார். யார் இந்த அதிசயமான தூய்மையான ஒரு ஆத்மா? அவர் வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள் என்ன? தொடர்ந்து சொல்றேன், பொறுமையா கேளுங்க. மகா பெரியவா அவர்களின் பிறப்பு ஓர் அதிசயம். எப்போ எல்லாம் தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலை தூக்குமோ அப்போ எல்லாம் நான் அவதரிப்பேன்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார். தமிழ்நாட்டுல உள்ள விழுப்புரம்ங்கிற கிராமத்துல மே 20, 1894 வருஷம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகாலட்சுமி அம்மாள்ங்கிற தம்பதிகளுக்கு 2வது மகனா சுவாமிநாதன் பிறந்தார்.
இதுல விசேஷம் என்னன்னா, அந்த நாள் வைசாக பூர்ணிமா, புத்தரோட பிறந்த தினம். தமிழ் புலவர் திருவள்ளுவரும் வைகாசி அனுஷத்தன்னைக்கு தான் பிறந்தார். மகான்களின் அவதாரம் தெய்வ சங்கல்பம். அதுல உள்ள ரகசியங்கள், மர்ம முடிச்சுகள் இறைவனுக்கு மட்டுமே தெரியும். காஞ்சி காமகோடி பீட்டத்தோட 66வது சங்கராச்சாரியார தரிசிக்க சுவாமிநாதனை அவரோட பெற்றோர் அடிக்கடி கூட்டிட்டு போவாங்க. அப்போ சுவாமிஜி சுவாமிநாதன் கிட்ட ஏதோ ஒரு தெய்வீகமான அதிர்வுகளை கவனிச்சிருக்கார். சுவாமிஜிக்கு இந்த சுவாமிநாதன் சாதாரணமான சின்ன பையன் கிடையாது, இந்த சுவாமிநாதன் தான் பின்னாள்ல பீடத்தோட மடாதிபதியா வருவார்னு முடிவு பண்ணிட்டார். ஆனா அத அந்த நேரத்துல யார்கிட்டயும் சொல்லல. அவங்களோட குடும்ப நண்பர் வக்கீல் வெங்கட்ராமன் சுவாமிநாதனோட ஜாதகத்தை பார்த்துட்டு அசந்து போயிட்டார். சுவாமிநாதனோட கால்கள்ல உள்ள வரிகளை பார்த்து அவன் நிச்சயமா ஒரு பெரிய சந்நியாசியா தான் வருவான், இந்த உலகமே இந்த சந்நியாசிய பார்த்து வியக்கிற அளவுக்கு இருக்கும்னு சொன்னார். மகா பெரியவா அவர்களின் பள்ளி கல்வி. சுவாமிநாதனுடைய தாய்மொழி கன்னடம். சுவாமிநாதனோட தாயார் வம்சாவளி தஞ்சாவூரை சேர்ந்த நாயக்க மன்னர்களோட முதன்மை மந்திரியா இருந்த புகழ்பெற்ற கோவிந்த தீக்ஷிதர். சுவாமிநாதனோட தந்தையார் வேதம், கர்நாடிக் மியூசிக் எல்லாம் படிச்ச பண்டிதர். அவர் அரசாங்க கல்வித்துறையில சூப்பர்வைசரா வேலை பார்த்தார். சுவாமிநாதனோட மூத்த அண்ணன் கணபதி, இளைய தம்பிகள் சாம்பமூர்த்தி, சதாசிவம், கிருஷ்ணமூர்த்தி. அவரோட இளைய தங்கை பெயர் லலிதா. அவரோட தந்தை சுவாமிநாதனுக்கு இசை கத்து கொடுத்தார். அவரோட தாயார் ஸ்லோகம் கத்து கொடுத்தார். சின்ன வயசுலேயே அவருக்கு நல்ல ஞானம் இருந்தது. சுவாமிநாதன் பிரைமரி ஸ்கூல்ல படிச்சார். அவரோட அபார திறமையால அப்பவே டபுள் ப்ரமோஷன் வாங்கினார். சுவாமிநாதனோட தாய் வழி உறவினரான லக்ஷ்மிகாந்த்னு ஒரு பையன் ரிக் வேதத்தை பாராயணம் பண்ணிட்டு இருந்தான். அத கேட்டு கேட்டே கவனிச்சதாலேயே சுவாமிநாதன் வேதம் கத்துண்டார். அவருக்கு கத்துக்கிறதுல இருந்த ஆர்வம், புத்தி கூர்மை ரொம்ப அதிகமா இருந்தது. சுவாமிநாதனுக்கு உபநயனம் நடந்தது. சமஸ்கிருதம் படிக்க ஏற்பாடு செஞ்சாங்க. லக்ஷ்மிகாந்தன் சங்கராச்சாரியாரோட சிஷ்யனா இருந்தார். சுவாமிநாதன் மடத்துக்கு லக்ஷ்மிகாந்தனோட போறச்சே லக்ஷ்மிகாந்தன் பூஜை செய்யற முறைய ரொம்ப உன்னிப்பா கவனிப்பார். சுவாமிநாதனுக்கு ஏதோ உள்ளுணர்வு தோணிருக்கு போல, இங்கதான் நம் வாழ்நாள் பூராமும் பூஜை பண்ண போறோம்னு. சுவாமிநாதனோட தந்தைக்கு உத்தியோக மாற்றம் ஏற்பட்டதால சுவாமிநாதன் செகண்ட் ஃபார்ம் படிப்ப ஆர்காட் அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல்ல திண்டிவனத்துல படிச்சார். அங்கேயும் எல்லா பாடத்திலையும் முதல்ல வந்தார். பைபிள் பாராயணமும் அங்க அவருக்கு ஒரு பாடமா இருந்தது. அதையும் பிழை இல்லாம படிச்சார். இறைவனுடைய கருணை எப்படிப்பட்டது பாத்தீங்களா? பல மதங்களை படிக்கிற வாய்ப்பை சுவாமிகளுக்கு இந்த பருவத்திலேயே உருவாக்கி இருக்கு. சுவாமிநாதன் ஸ்கூல் ஆண்டு விழால ஷேக்ஸ்பியரோட கிங் ஜான்கிற நாடகத்துல பிரின்ஸ் ஆர்த்தரா நடிச்சு முதல் பரிசு வாங்கியிருக்கார். அவரோட அந்த ராஜகலை, வசன உச்சரிப்பு சிறப்பா இருந்ததால அவருக்கு முதல் பரிசு கிடைச்சது. இதுல இருந்து அந்த சின்ன வயசுலயே அவருக்கு இருந்த ஆங்கில புலமை நமக்கு தெரியுது இல்லையா? இப்படி எல்லாத்துலயும் சிறப்பா செயல்பட்டு துருதுருன்னு சுறுசுறுப்பா சுவாமிநாதனோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. மகா பெரியவா எப்படி மடாதிபதி ஆனார்? எதிர்பாராத அற்புதம் நிகழ்ந்தது. இறைவனோட கணக்கு எப்பவுமே புதிரானதுதான். சுவாமிநாதன் வாழ்க்கையில எதிர்பாராத பல திருப்பங்கள் நடந்தது. எதிர்பாராத திருப்பங்கள் தானே வாழ்க்கையோட சுவாரஸ்யம். சுவாமிநாதனுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகளை ஒன்னொன்னா சொல்றேன், பொறுமையா கவனிங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
காஞ்சி மடத்தோட 66வது சங்கராச்சாரியார் சித்தி அடைஞ்சுட்டார். அந்த சமயத்துல 18 வயது நிரம்பிய லக்ஷ்மி காந்தனை காஞ்சி மடத்தோட 67வது சங்கராச்சாரியாரா நியமனம் செஞ்சாங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கலவைங்கிற ஊர்ல இந்த வைபவம் சிறப்பா நடந்து முடிஞ்சது. இத கேள்விப்பட்ட சுவாமிநாதனோட தாயார் மகாலட்சுமி அம்மாள் தன்னோட விதவை சகோதரியோட ஒரே பையன் இப்படி சின்ன வயசுலயே சன்னியாசி ஆகிட்டானேன்னு கவலைப்பட்டு தன் சகோதரிய சமாதானம் செய்யறதுக்காக சுவாமிநாதனோட கலவைக்கு புறப்பட்டாங்க. சுவாமிநாதனும் அவரோட அம்மாவும் கலவைக்கு போயிட்டு இருக்கும்போது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல குமரி கோட்டம்ங்கிற இடத்துல காஞ்சி மடத்தோட மூத்த அதிகாரியான முனிரத்னம் முதலியார் சுவாமிநாதனை பார்த்தார். முனிரத்னம் முதலியார், சுவாமிநாதன், நீ தாமதிக்காம உடனே என் கூட இந்த மாட்டு வண்டியில வா, நாம கலவைக்கு போகணும்னு சொல்லி சுவாமிநாதனை கூடவே அழைச்சிட்டு போனார். அதே நேரம் சுவாமிநாதனோட தாயார இன்னொரு வண்டி ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வச்சார். சுவாமிநாதனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஏன் என்ன மட்டும் தனியா இவ்ளோ அவசரமா கூட்டிட்டு போறாங்கன்னு யோசனையில இருந்தார். ஒருவேளை லக்ஷ்மிகாந்தனை பார்க்கதான் என்ன அழைச்சிட்டு போறாங்க போலன்னு நினைச்சார். இந்த நேரத்துல முனிரத்னம் முதலியார் காஞ்சி மடத்தோட 67வது மடாதிபதியான லக்ஷ்மிகாந்தன் தாம் பொறுப்பு ஏத்துண்ட 8 நாள்ல சித்தி அடைஞ்சுட்டார்னு பக்குவமா சுவாமிநாதனுக்கு எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்லாம, சுவாமிநாதன், நீதான் மடத்தோட 68வது மடாதிபதியா இருந்து மடத்தோட பெருமைய ஸ்தாபிக்கணும்னு சொன்னார். சுவாமிநாதனுக்கு இது ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருந்தது. இருந்தாலும் நிலைமைய உள்வாங்கிண்டு அவருக்கே உரித்தான நிதானத்தை இழக்காம மனசார ராமா ராமான்னு சொன்னார். அந்த இடத்துல இருந்தே மனசார காஞ்சி மடத்தோட 66வது மடாதிபதிக்கும் 67வது மடாதிபதிக்கும் நன்றி உணர்வோட நமஸ்காரம் செஞ்சார். அதே நேரம் இந்த பொறுப்பை சிறப்பா செய்யணும்னு தம் மனசுல சங்கல்பம் செஞ்சுட்டார். சுவாமிநாதனுடைய தந்தையாருக்கு தந்தி மூலமா இந்த செய்திய தெரிவிச்சு அவரோட சம்மதமும் மடத்துல இருந்து வாங்கிண்டான். மடத்தோட பாரம்பரியப்படி சுவாமிநாதனை பிப்ரவரி 13, 1907 அன்னைக்கு சுவாமிநாதன் சங்கர மடத்தோட 68வது மடாதிபதியா ஆனார். அவருக்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பட்டம் கொடுக்கப்பட்டது. காஞ்சி காமகோடி பீட்டத்தோட 68வது மடாதிபதியா ஆனார். சுவாமிநாதனுடைய தந்தை தாயார் கலவைக்கு வந்தாங்க. தன்னோட பையன் 13 வயசுலயே மடாதிபதியா சாதுவா ஆனதை பார்த்து அவங்களுக்கு அதிர்ச்சி. அந்த காமகோடி பீட்டத்தோட காமாட்சி அம்பாளுக்கு ஒரு சக்தி உண்டு. அம்பாள் அந்த புது மடாதிபதிக்கு தன்னோட அன்பும் கருணையும் பாதுகாப்பும் கொடுத்தாள். அது அவரை மேலும் பக்குவப்படுத்திடுச்சு. மடத்தோட பொறுப்புகள், ஒழுக்கம் மட்டும்தான் அவருக்கு முக்கியமா பட்டது. தன்னோட பெற்றோர்கள் கிட்ட நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இது அந்த அம்பாளோட விருப்பம், நான் என்னோட பொறுப்புகளை பிழை இல்லாம செய்வேன்னு சொன்னார். அதுதான் அந்த இளம் துறவி தன் பெற்றோர்களை பார்த்த கடைசி தருணம். அதுக்கப்புறம் அவங்கள சந்திக்கவே இல்லை. அவர் பதவி ஏத்துண்டதுக்கு அப்புறம் மே 9, 1907 அன்னைக்கு கும்பகோணத்துல இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமா புனித நதிகள்ல இருந்து புனித நீரை வரவழைச்சு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு இந்த 68வது இளம் துறவிய புனிதமான வெள்ளி பீடத்துல அமர வச்சு காமாட்சி அம்பாள் அழகு பார்த்தா. இந்த இளம் துறவி பக்தர்களுக்கு அருள் செஞ்சார். இந்த நாள்ல ஆரம்பிச்ச ஓட்டம் தன்னோட இறுதி நாள் வரைக்கும் நிக்கல. அவரோட ஆன்மீக பயணம், வாழ்க்கை நிகழ்வுகள், உபதேசங்கள் எல்லாம் ஒன்னொன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். பொறுமையா கேளுங்கன்னு அன்பா கேட்டுக்கிறேன். இந்த இளம் துறவிய
பின்னாள்ல மகா பெரியவா, ஜெகத்குருன்னு எல்லாரும் பிரியமா அழைச்சாங்க. இப்படி அழைக்க காரணம் என்ன? அவர் செய்த சாதனைகள் என்ன? அவரோட 100 வயசு வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? தொடர்ந்து பார்க்கலாம். மகா பெரியவா மகேந்திரமங்கலம் சென்றது ஏன்? அவர் மடாதிபதி ஆன உடனே சில கோவில்களுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சார். இருந்தாலும் அவரோட கத்துக்கிற ஆர்வம் துடிப்போட இருந்தது. அவரோட முதல் முக்கியத்துவம் கல்வியாதான் இருந்தது. வேதம், உபனிஷத், சாஸ்திரம், இதிகாசம் எல்லாமே பல பண்டிதர்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைச்சார். அதனால அவர் தன் படிப்புக்காக அமைதியான சூழல்ல இருக்கக்கூடிய மகேந்திரமங்கலம்ங்கிற கிராமத்துல 3 வருஷம் தங்கி இருந்தார். அந்த ஸ்தலம் பெரிய பெரிய பண்டிதர்களுக்கு ஒரு ஆன்மீக வாசஸ்தலமா மாறியது. அந்த பண்டிதர்கள் மகேந்திரமங்கலம் வந்து அந்த இளம் துறவிக்கு எல்லா பாடமும் கத்து கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் இவரோட தனித்துவமான கிரகிக்கும் தன்மைய, அறிவு கூர்மைய பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த சிறந்த பண்டிதர்கள் யார் யார்? அவங்க பெயர்கள் இதுதான்: மகாமகோ உபாத்யாயா பைங்கநாடு கணபதி சாஸ்திரிகள், மகாமகோ உபாத்யாயா வெங்கட சுப்பு சாஸ்திரிகள், வர்த்தூர் வெங்கட்ராம சாஸ்திரிகள், மகாமகோ உபாத்யாயா கரும்புலம் கிருஷ்ண சாஸ்திரிகள். இந்த இளம் துறவிக்கு தமிழ் மொழி மேல, அதோட தொன்மை, பாரம்பரியத்து மேல அளவு கடந்த பிரியம் இருந்தது. தமிழ் மொழியோட இலக்கணம், இலக்கியம் எல்லாமே ரொம்ப ஆர்வமா கத்துண்டார். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவருக்கு ஆங்கில புலமை இருந்ததால ஆங்கிலமும் இன்னும் சிறப்பா கத்துண்டார். பிரெஞ்சு, மராத்தி மொழிகளும் கத்துண்டார். அவருக்கு இசை, கலைகள் மேல ஆழமான பற்று உண்டு. நுண்கலைகள் கத்துண்டார். அந்த இளம் துறவிக்கு நல்ல ஸ்வரத்தோட பாடும் திறமையும் இயற்கையாகவே இருந்தது. இசையில் ஆர்வம் அதிகம் இருந்தது. அதனால அதுல உள்ள ரொம்ப விளக்கமான ராகம், ஸ்வர வரிசைய பத்தி மணிக்கணக்கா பேசுவார். வீணை வாசிப்பதுல அவருக்கு ஆர்வம் இருந்தது. இசை கலைஞர்களை வர சொல்லி, அவங்கள பாட சொல்லி, வாத்தியங்களை வாசிக்க சொல்லி அந்த இசையிலேயே மூழ்கி ரசிப்பார். ஓய்வு நேரங்கள்ல நதிக்கரை ஓரமா போய் அந்த தீவுகள்ல இயற்கையோட இணைஞ்சு அப்படியே இயற்கையோட இயற்கையா ஐக்கியமாயிடுவார். அந்த இயற்கை காட்சிகளை போட்டோகிராஃபர்ஸ் மூலமா படம் பிடிக்க சொல்லுவார். அது மட்டும் இல்லாம வரலாறு, தொல்லியல் துறை, வானியல் சாஸ்திரம், ஜோதிடம், சிற்பக்கலை, கல்வெட்டுகளை பத்தி ரொம்ப ஆர்வமா படிச்சார். கோவில் வரலாறுகள் எல்லாமே தெரிஞ்சின்றார். அவர் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு போய் அங்க உள்ள சிற்பம், கல்வெட்டுகளை படிச்சார். இப்படி அவர் அந்த மகேந்திரமங்கலத்துல இருந்த 3 வருஷத்துல தன்னோட வாழ்நாளுக்கு தேவையான எல்லா விதமான கல்வியும் ஆழமா தெரிஞ்சுண்டார். எல்லாம் முடிஞ்சு கும்பகோணம் வர்றச்சே அவர் ஏத்துண்ட பாரம்பரியம் மிக்க அந்த பொறுப்பை சிறப்பா செஞ்சு முடிக்க எல்லா விதத்திலையும் தயாராயிட்டார். மகா பெரியவா ஸ்ரீ மடத்துக்கு செய்த தொண்டு. கலவையில தன்னை சந்நியாச பரம்பரையில சேர்த்துண்ட தன் குருவுக்கு ஒரு அதிஷ்டானம் உருவாக்கி அதை நிறுவினார். இது தன் குருவுக்கு அவர் செஞ்ச மரியாதையா, தன் குருவுக்கு செய்யற கடமையா அவர் நினைச்சார். அவர் மடத்தோட நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தினார். மடத்துல தொடர்ந்து பல ஆக்கப்பூர்வமான, அறிவு ஆழமுள்ள விவாதங்களுக்கு ஏற்பாடு செஞ்சார். சதஸ், பிரவச்சனம் எல்லாம் சிறப்பா நடக்க வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சார். வேதாந்தம் சம்பந்தமா, சனாதன தர்மம் சம்பந்தமா கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள், நாடகங்கள், கலை, நுண்கலை பத்தின ரொம்ப சுவாரஸ்யமான பதிவுகளை, விவாதங்களை ரொம்ப வரவேற்றார். அதுல கலந்தண்ட மாணவர்களுக்கு பட்டம், பரிசுகள் வழங்க ஏற்பாடு செஞ்சார்.
காஞ்சி சங்கர மடத்தோட வரலாறு பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்ற விதமா புத்தகங்களை பப்ளிகேஷன்ஸ் மூலமா அச்சிட உத்தரவு கொடுத்தார். இந்த புத்தகங்கள் பல மொழிகள்ல பிரசுரமானது. தஞ்சாவூர்ல மராத்திய அரசு குடும்பம் ஆச்சாரியாளுக்கு அவங்களோட மரியாதையும் வணக்கங்களும் செலுத்தியது. பெரியவா அப்போ தஞ்சாவூர்ல முகாமிட்டு இருந்தார். மகா சுவாமிகள் தஞ்சாவூர்ல பல கைங்கரியங்கள் செஞ்சிருக்கார். தஞ்சாவூர்ல அரசாங்க அதிகாரிகள், வக்கீல், நிலச்சுமந்தார், பிசினஸ்மேன், அரசியல் தலைவர்களை சந்திச்சு பல நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கார். தஞ்சாவூர் மராத்திய அரசர்களான பிரதாப சிம்மராஜா, டி.ஆர். ஜோஷி உதவியால முகாசா கட்டிடத்தை சங்கர மடத்துக்கு அர்ப்பணிச்சாங்க. தஞ்சாவூர் கலெக்டரை சந்திச்சு பல நலத்திட்டங்களுக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். அப்ப தஞ்சாவூர் கலெக்டரா இருந்தவர் H.M. கூட். கும்பகோணம் மகாமகம் விழாவை வடக்க கும்பமேளா கொண்டாடுற மாதிரி சிறப்பா கொண்டாட ஏற்பாடு செஞ்சார். அந்த விழாவுக்கு சென்னை முஸ்லிம் அசோசியேஷன் மூலமா 200 தன்னார்வ தொண்டர்கள் வாலண்டியரா வந்து உதவி செஞ்சாங்க. பெரியவா அவங்க எல்லாரையும் மரியாதை செய்யற விதமா வெள்ளி கோப்பைகளை வழங்கினார். ரொம்ப பிரபலமான தொல்லியல் ஆராய்ச்சியாளர் T.A. கோபிநாத் ராவ் அவர்களை வரவழைச்சு மடத்துல இருந்த பழங்கால செப்பு பட்டயங்களை ஆராய்ச்சி செய்ய சொல்லி அதுல பொறிக்கப்பட்ட வரலாற்று தகவல்களை புத்தகங்களா பிரசுரிக்க சொன்னார். மகா பெரியவாளின் தேசப்பற்று. பெரியவாளுக்கு நம்ம பாரத தேச கலாச்சார ஒற்றுமையில ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இன மத வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையான இந்தியாவா நம்ம நாடு இருக்கணும்னு சொல்லுவார். இந்த நாடு அந்நிய தேசத்துல இருந்து விடுதலை அடைஞ்சு சுதந்திரமான தேசம் ஆகணும்னு நினைச்சார். அந்த எண்ணத்துல ரொம்ப தீவிரமா இருந்தார். 1918 வருஷத்துல மகாத்மா காந்தி கொண்டு வந்த சுதேசி இயக்கத்துல காதி துணியதான் நாம உடுத்தணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்த அந்த செய்தி பரப்பப்பட்டது. அந்த செய்தி தெரிஞ்ச உடனே பெரியவா அவர் வாழ்க்கை முழுமையும் காதி துணியதான் உடுத்தினார். மடத்துல இருக்கிறவங்க கிட்டையும் தன்னோட பக்தர்கள் கிட்டையும் நீங்களும் காதி துணியையே உடுத்துங்கோன்னு அன்பான கட்டளை இட்டார். அந்த காலகட்டங்கள்ல சுதந்திர இந்தியாவுக்காக அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா நம் தேச மக்கள் எல்லாரும் ஒன்று திரள வைக்க எல்லா விதத்திலையும் பலவிதமான பரப்புரைகள் நடந்தது. பெரியவா நம் பாரத புண்ணிய பூமி, கொள்கை ரீதியா ஒன்னு திரள்றது ரொம்ப சரி, இருந்தாலும் ஆன்மீக ரீதியான பலமும் நம் ஜனங்களுக்கு தேவைன்னு முடிவு செஞ்சார். மகா பெரியவா அவர்களின் முதல் விஜய யாத்திரையும் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் பெரும் தலைவர்களுடன் சந்திப்பும். 1919 வருஷம் பெரியவா தன்னோட விஜய யாத்திரைய ஆரம்பிச்சார். யாத்திரைக்காக அவர் ஆரம்ப காலங்கள்ல பல்லக்குல பிரயாணம் செஞ்சார். ஆனா கொஞ்ச நாள்லயே பல்லக்கு எல்லாம் வேண்டாம், பாத யாத்திரை தான் சரின்னு முடிவு செஞ்சார். கடைசி வரை பாத யாத்திரையாகத்தான் திக்விஜயம் செஞ்சார். ஆதிசங்கரர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எப்படி பாத யாத்திரை செஞ்சு ஆன்மீக பலத்தை பாரதம் முழுக்க பரப்புனாரோ அதையே பெரியவாவும் செஞ்சார். இது பெரியவாவை ஃபாலோ பண்ற பக்தர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்தது. பல சுதந்திர போராட்ட வீரர்களை, தேச தலைவர்களை சந்திச்சார். சுதந்திர இந்தியா எப்படி இருக்கணும்னு மடத்தோட தலைவரா தன் கருத்துக்களை சொன்னார். பட்டீஸ்வரத்துல சுதந்திர போராட்ட தியாகியான சுப்பிரமணிய சிவாவை சந்திச்சார். அப்போ சிவாவுக்கு தொழுநோய் வந்திருந்தது. அவரை பக்கத்துல அழைச்சு அன்பா பேசி நம் நாடு நிச்சயம் சுதந்திரம் அடையும், கவலை வேண்டாம்னு சொன்னார். அவரை ஆசீர்வாதம் செஞ்சார். ராமேஸ்வரம் கோவிலுக்கு போறச்சே 3 கிலோமீட்டர் ஆற்றுப்பாலத்தை கடக்க நடந்தே போனார்.
அந்த காலத்துல தரைப்பாலம் கிடையாது. ராமேஸ்வரம் ஆத்துல மண் எடுத்து கங்கை ஆற்றுல அதை கரைக்க சங்கல்பம் எடுத்தார். அவர் 12 வருஷம் நடைபயணம் செஞ்சு அங்க அடைஞ்சப்போ நம்ம நாடு கலாச்சாரம், பாரம்பரியம், மனோபலம், ஆன்மபலம் எல்லாத்துலயும் ஒற்றுமையான நாடா, ஒருங்கிணைந்த இந்தியாவா மாறியது. அங்க இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் காதி வஸ்திரங்களை விநியோகம் செஞ்சார். அவர் தன்னோட யாத்திரையில பல தலைவர்களை சந்திச்சார். நேஷனல் லீடர்ஸ் தேசபந்து சித்ரங்கதாஸ், எஸ் சத்தியமூர்த்தி இவங்களை சந்திச்சு தன்னோட பரிபூர்ண ஆசிகளை வழங்கினார். ஆச்சாரியா அப்போ என்ன பேசினார் தெரியுமா? எல்லா அரசியல் கட்சிகளும் மக்கள் நலனை முன்னிறுத்தணும். நான் சந்நியாசி, என்னால எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்து செயல்பட முடியாது. நான் நம்ம நாடு விடுதலை அடையும் தருணத்தை ஆவலோட எதிர்நோக்கின்னு இருக்கிறேன். இந்த நாடு அந்நிய தேசத்துல இருந்து மட்டும் விடுதலை ஆனா போராது. அந்நிய உடைகள் அவங்க பாரம்பரியத்துல இருந்தும் விடுபடணும்னு சொன்னார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த புருஷோத்தமன் தாஸ் டண்டன், பகதூர் சப்ரு மகா பெரியவாளை சந்திச்சு அவரோட அருளை வாங்கிண்டா. மகா பெரியவாளோட அறிவாற்றல், சமூக அக்கறைய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆன்மீக ரீதியா மகா பெரியவா ஒரு விடுதலை போராளி தான். அவர் மக்கள் பிறப்பு இறப்புங்கிற சுழல்ல இருந்து விடுபட போராடினார். பெரியவா இந்த நாட்டுக்கு அரசியல் ரீதியா விடுதலை கிடைச்சாலும் மக்கள் தங்களோட ஆன்மீக உள்ளுணர்வுல இருந்து நழுவக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். மெட்ராஸ் மாகாணத்தோட அரசாங்கம் இந்து சமய கோவில்கள், கலாச்சாரம் சம்பந்தமா அதை ஒழுங்கு செய்யறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வர்றப்போ மகா பெரியவா அந்த வக்கீல்களை சந்திச்சு அறிவுரைகளை சொன்னார். இது சம்பந்தமான சட்டத்துக்கு வரைவு வடிவம் கொடுக்க பெரியவா செஞ்ச தொண்டுக்காக பனகல் முக்கிய மந்திரி ராஜா, ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் பெரியவாவோட ஆலோசனைகளுக்கு நன்றி சொன்னார். மகா பெரியவா வேதாந்தம், மீமாம்சம் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப நம்பத்தகுந்த உரிமை உள்ள ஆதாரமா திகழ்ந்தார். அந்த கருத்துக்களை எளிய மக்களுக்கு கதைகள், உதாரணங்கள் மூலமா தெளிவுபட சொல்றதுல ரொம்ப திறமையானவரா இருந்தார். அவர் உலக வரலாறு, ரொம்ப முக்கியமா நம்ம இந்து கலாச்சாரத்தோட தாக்கத்தை, அதனால நம்ம மனித நேயத்துக்கு உண்டான நன்மைகளை தீவிரமா ஆராய்ச்சி செய்ய ரொம்ப பிரயத்தனப்பட்டார். பெரியவா ஜெயின மதத்தோட படிகங்களாக நார்த்தாமலை, சித்தன்னவாசல்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஸ்கோ ஓவியங்களை ஆழமா படிச்சார். குடிமியா மலை 7வது நூற்றாண்டை சேர்ந்த இசை சம்பந்தமான புராதன ஆதாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல பெரியவாவுக்கு ஆர்வம் அதிகம். தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் தமிழ் மொழியோட பழமையான ஓலைச்சுவடிகள், மனுஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் தூசி தட்டி தமிழ் மொழிய, அதோட பழங்கால நினைவு சின்னங்களை உலகுக்கு தெரிய வச்சார். பெரியவா அவரோட இந்த தமிழ் ஆர்வம், அவர் செஞ்ச ஆக்கப்பூர்வமான செயல்களை, தொண்டை பாராட்டி உவே சுவாமிநாத ஐயருக்கு தட்சிணதயா கலாநிதிங்கிற பட்டத்தை கொடுத்தார். புகழ்பெற்ற பண்டிதர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பெரியவாவோட அன்பு கட்டளையை ஏத்துண்டு தமிழ், சமஸ்கிருதம் ரெண்டையும் பாதுகாத்து நம்ம சந்ததிகளுக்கு எப்படி இத ஒழுங்கான முறையில கொண்டு சேர்க்கிறதுங்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டார். பெரியவாவுக்கு 17 மொழிகள் மேல ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு புலமை, அறிவுத்திறன் உண்டு. இது மட்டும் இல்லாம பல அந்நிய நாட்டு மொழிகளும் அவருக்கு தெரியும். பெரியவா ராஜா சார் அண்ணாமலை செட்டியார அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சதுக்காக வெகுவா பாராட்டினார். திருமணங்கள்ல வரதட்சணை வாங்குற வழக்கத்தை பெரியவா விரும்புறதில்ல. அவர் வரதட்சணையை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? ஜனங்க இப்படி வரதட்சணை வாங்குறதால ஸ்திரீகள் எல்லாம் பல நாட்கள் திருமணம் ஆகாம கஷ்டப்படுறா. இனி வரதட்சணை வாங்குறத அடியோட நிறுத்தணும். அப்படி மீறி வரதட்சணை வாங்கினா திருமண
பத்திரிகையில காஞ்சி பெரியவாவின் அருளால்னு பிரசுரிக்க வேண்டாம்னு கடுமையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட உபதேசங்கள் ஆடம்பரத்தை குறைக்கணும், எளிமையா இருக்கணும், பணம், சொல், ஆசை, கோபம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சிக்கனமா இருக்கணும், இறை சிந்தனை எப்பவும் இருக்கணும். இப்படி இருந்தா அம்பாள் நிச்சயம் உனக்கு துணையா இருப்பாள்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட பல தெய்வங்கள் வழிபாடு இந்து மதத்துல மட்டும் ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு பெரியவா, நாம சாப்பிடுற உணவு மண்ணிலிருந்து தான் விளையிறது. ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு தினுசான சுவைகள்ல இருக்கு. சிலருக்கு காரம் ஒத்துக்காது, சிலருக்கு இனிப்பு ஆகாது. இப்படி குணங்கள் உடல் வாக்குக்கு ஏத்த மாதிரி உணவு முறையில மாற்றம் தேவை. அதனால தெய்வங்களும் அப்படித்தான். எல்லாம் ஒரே பிரம்மத்தோட வடிவம், மூர்த்தி பேதம் தான் வேற. இந்த தத்துவம் தான் பல தெய்வ வழிபாடுன்னு சொன்னார். இப்படி அவரோட உபதேசங்கள் எளிமையாகவும் கருத்து ஆழமாகவும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கும். கேரளா நள்ளிசேரிங்கிற இடத்துல ஒரு கோசாலையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 2 பெரும் தலைவர்களோட சந்திப்பு அக்டோபர் 15, 1927 அன்னைக்கு நடந்தது. 57 வயதுள்ள மகாத்மா காந்தியடிகள் 33 வயதுள்ள மகா பெரியவாவை சந்திச்சார். அவங்க 2 பேரும் மண் தரையில காவி துணி விரிச்சு அந்த விரிப்பின் மேல உட்கார்ந்து உரையாடினாங்க. மகா பெரியவாவுக்கு இந்த மதிப்புமிக்க தேச தலைவர் இப்படி எளிமையான ஆன்மீகம் கலந்த வாழ்க்கை முறை வாழ்றத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பால் பிரெண்டன்கிற பிரிட்டிஷ் ஆன்மீக புத்தக எழுத்தாளர் இந்தியாவுக்கு வந்தார். அவரோட ஆழமான ஆன்மீக தேடலை உணர்ந்த பெரியவா அவர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? தேசங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மீக புரிதல் தான் எல்லா தேசங்களுக்கும் நன்மை கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ள தெய்வீக தன்மை அவனை நிச்சயம் கடவுளின் பக்கம் திருப்பும். எதிர்காலம் ஆசியா, ஐரோப்பா இரண்டுக்கும் இடையில உள்ள நல்ல விஷயங்களை ஒன்று சேர்க்கும். அப்படிப்பட்ட எதிர்காலத்துல உலகம் உயர் நோக்கங்களோட சமநிலையில சீரா இயங்க ஆரம்பிக்கும். நாம பொறுமையும் அடக்கமும் கடைபிடிக்கணும். நீங்க என்ன எதிர்பார்த்து இந்தியாவுக்கு வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போய் திருவண்ணாமலையில இருக்கிற ரமண மகரிஷிய சந்திக்கணும்னு சொன்னார். மகா பெரியவாளோட காசி யாத்திரைக்கு அவர் தேர்ந்தெடுத்த பாதை ஸ்ரீசைலம், ஹைதராபாத், நாக்பூர், ஜபல்பூர், அலகாபாத். அவர் இந்த மொத்த தூரம், அதாவது தோராயமா 2000 கிலோமீட்டர் நடந்தே போனார். கொளுத்துற வெயில், கிட்டத்தட்ட 120 டிகிரி. மகா பெரியவா எங்க போனாலும் அங்க புனித நதிக்கரையில தான் ஸ்நானம் செய்வார். பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் தரிசனம் செய்வார். இப்படி செஞ்சு இந்த உலகுக்கு, குறிப்பா இந்தியாவுக்கு உடல் பலம், மனபலம், புத்தி பலம், ஆன்மீக பலம் இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவைன்னு வாழ்ந்து காட்டியிருக்கார். அவர் நடந்து போகும்போது வழியில பார்த்த பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பேசி ஆசீர்வாதம் செஞ்சு அவங்க குறைகளை கேட்டு அவரோட உபதேசங்களை சொல்லுவார். இப்படி அவங்க மொழியிலேயே பேசி ஆறுதல் தேடுற மனதுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். அலகாபாத் வைஸ் சான்சலர் கங்காநாத் ஜா மகா பெரியவாவை வரவேற்றார். 1934 ஜூலை மாசத்துல திரிவேணி சங்கமம்ல பெரியவா ராமேஸ்வரத்துல சேது பந்தனத்துல 1922 எடுத்த மண்ணை கங்கையில கரைச்சார். அப்புறம் கங்கையில இருந்து தென்னிந்திய கோவில்கள்ல அபிஷேகம் செய்ய புனித நீரை எடுத்து வச்சார். பெரியவா வாரணாசியை அடைஞ்ச உடனே அங்க மக்களாலையும் காசி மகாராஜாவாலையும் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தோட வைஸ் சான்சலர் பண்டிட் மதன் மோகன் மௌல்யாவாலையும் அன்பா வரவேற்கப்பட்டார். அங்க கோவில்ல பகவான் விஸ்வநாதரையும் மாதா அன்னபூரணியையும் தரிசனம் செஞ்சார். வடக்கே உள்ள கௌடா சந்நியாசிகளும் தெற்கே உள்ள திராவிட சந்நியாசிகளும் மகா பெரியவாவுக்கு பிட்சை கொடுத்தாங்க. பெரியவா அதை ஏத்துண்டார்.
இப்படி இந்தியா எப்படி ஒற்றுமையா இருக்கணும்னு வாழ்ந்து காட்டியவர் நம்ம அன்பான மகாபெரியவா. இந்தியாவோட ஒற்றுமைய சொல்ற ஒரு ஸ்லோகம் எது தெரியுமோ? கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு. நம்ம தர்மத்துல இந்த மந்திரத்தை குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, இந்த எல்லா ஜீவ ஆறுகளும் நான் குளிக்கிற தண்ணீரில் இருந்து எனக்கு நன்மை செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம். இதன் மூலமா தண்ணீரை தெய்வமா மதிக்கணும், பாரத ஒற்றுமைய நிலைநாட்டணும். வடக்குல இருந்து தெற்கு வரை எல்லா ஜீவ நதிகளும் இந்த ஒரு ஸ்லோகத்துல அடக்கம். இந்த ஒரு மந்திரத்தால பாரத ஒற்றுமை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் நம்ம உணர்வுகளோட கலக்கும். நம்ம சனாதன தர்மத்துல இப்படிப்பட்ட ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. இது எவ்வளவு அற்புதமா இருக்கு. மகாபெரியவா பனாரஸ் பல்கலைக்கழகத்துல என்ன பேசினார் தெரியுமா? நம்ம தேசத்துல கல்வியின் முக்கியத்துவம் என்ன, அதால நாம என்ன அடையணும்னு பழங்காலத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. கல்வியால நாம அடைய வேண்டியது உள் அமைதிதான். இந்த உள் அமைதி சமுதாயத்துல மகிழ்ச்சி உண்டாக நிச்சயம் வழிவகுக்கும். நம்ம தர்மத்தோட அடிப்படையிலான கல்வி நமக்கு முக்தி நிலைய நிச்சயம் கொடுக்கும்னு பேசினார். வங்காளத்துல பல பண்டிதர்கள் பெரியவாவை வரவேற்றாங்க. கல்கத்தால பல சந்நியாசிகள் பெரியவாவை இன்முகமா வரவேற்றாங்க. பாட்னா, கயால அவருக்கு நல்ல வரவேற்பு. பெரியவா அங்க கூடியிருந்த மக்கள் கிட்ட ஹிந்தியில பேசினார். போதி கயால பெரியவா போதி மரத்தையும் பகவான் புத்தரையும் தரிசனம் செஞ்சார். இது அவர் ஜெகத்குருன்னு நமக்கு காட்டுறது. இன்னும் பல இடங்களை விசிட் பண்ண பெரியவா கல்கத்தால, ஹவுரால அவருக்கு பலவிதமான ஒருங்கிணைந்த சமுதாயத்தால வண்ணமயமான வரவேற்பு கிடைச்சது. காலிக்கட்ல மகா பெரியவா அங்க இருந்த மக்கள் கிட்ட பேசும்போது ஆதிசங்கரர் மற்ற பீட்டங்களை எல்லாம் நிறுவிட்டு கடைசியா அவர் காஞ்சிபுரம் வந்தார். அங்க அவர் சர்வஜ்ஞ பீட்டத்தை நிறுவி அதுல ஆச்சாரிய பரம்பரையை உருவாக்கினார். பூஜை முறைகள் எல்லாம் வகுத்தார்னு சொன்னார். ஆதிசங்கரர் எப்படி பாரதம் முழுக்க பிரயாணம் செஞ்சு சனாதன தர்மத்தை நிலைநாட்டினாரோ அதே மாதிரி நம்ம பிரியமான மகா பெரியவா பாரதம் முழுக்க நடைப்பயணமாகவே போய் ஒற்றுமை, ஒழுங்கு, பக்தி எல்லாம் பரப்பினார். மகா பெரியவாளோட இந்த புண்ணிய யாத்திரை சுதந்திர போராட்ட காலத்துல நடந்த நிகழ்வு. ஆதிசங்கரரோட யாத்திரை சனாதன தர்மத்துக்கு ஏற்பட்ட சவாலான காலத்துல நடந்தது. நம்ம பாரத ஜனங்களுக்கு இந்த 2 யாத்திரையும் தெய்வ ஏற்பாட்டால விளைஞ்ச அற்புதம் தானே. பூரியில ஜெகநாத் கோவில்ல பழமையான முக்தி மன்தன சபா இருக்கு. அதுல 18 சாசனா கிராமங்களை சேர்ந்த 18 பண்டிதர்கள் மட்டும்தான் அந்த சபாவோட தலைமை பொறுப்புல இருந்து அந்த பீட்டத்தை அலங்கரிக்க முடியும். ஆனா நம்ம காஞ்சி பெரியவாவ அந்த இருக்கையில பீட்டத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. அம்பாளோட விருப்பம் இருந்தா என்ன வேணும்னாலும் சாதிக்கலாம். இதுக்கு பெரியவா வாழ்க்கை ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் ஒரிசா, ஆந்திரால உள்ள பல ஊர்களுக்கு பிரயாணம் செஞ்சார். இறுதியா தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் வர்றச்சே 1939 வருஷம் அவர் கங்கை நீரை ராமேஸ்வரம் கொண்டு வந்தார். நடைப்பயணமா மட்டும். அந்த புனித கங்கை நீரை எடுத்து ராமேஸ்வரம் ராமலிங்க சுவாமிக்கு புனித அபிஷேகம் செஞ்சார். இதோட பெரியவாவோட கங்கை யாத்திரை முடிவுக்கு வந்தது. ஒரு பக்கம் காந்தியடிகளோட சுதந்திர போராட்டம், இந்த பக்கம் ஆன்மீக யாத்திரை. நம்ம தேசம் எப்பவுமே புண்ணிய பூமி தான். ஆச்சாரியால் இறுதியா கும்பகோணம் வந்தார். அவரோட தன்னலமற்ற இந்த தர்ம யாத்திரை 21 வருஷங்களா 5000 கிலோமீட்டர் நடைபயணம். வெயில், மழை பார்க்காம இப்படி ஓய்வு இல்லாம நடைபயணம்.
இந்த பயணத்தை பத்தி நாம சிந்திக்கிறப்ப வாழ்க்கையில நாம சந்திக்கிற சின்ன சின்ன சவால்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும், தன்னம்பிக்கை உருவாகும். உண்மைதானே? பெரியவா எப்பவும் இந்த சனாதன தர்மத்தோட தாத்பரியமே இந்த சமுதாயத்தோட நலம், சர்வே ஜனா சுகினோ பவந்தூன்னு எப்பவும் சொல்லுவார். பக்தர்களின் நலனுக்காக பெரியவா செய்த தொண்டு. காவேரி டெல்டா பகுதிகளில் விவசாய நிலங்களை பாதுகாக்க, மக்கள் எல்லாரும் உணவு பஞ்சம் இல்லாம இருக்க, விவசாய பெருங்குடி மக்களுக்கு மகசூல் பெருகி மகிழ்ச்சியா இருக்க மகா பெரியவா என்ன செய்யலாம்னு யோசிச்சார். அதன் விளைவா அவர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின்படி தஞ்சாவூர் மாவட்டத்துல 2000 முத்ரா அதிகாரிகளை ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் பயன்படும்படியான ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கினார். அந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா, கிராம சமுதாயத்துக்கான சமூக சேவை, கோவில் அதன் சுற்றுப்புற தூய்மை மேம்பாடு, மாடுகளை பாதுகாத்தல் மற்றும் பராமரிப்பு, காய்கறி பழங்கள் மரம் நடுதல் மற்றும் விவசாயிகளின் நலன் காத்தல், ஏரி குளம் வெட்டுதல், வாய்க்கால் பராமரிப்பு, வடிகால் அமைத்தல், சாலை மேம்பாடு, சாலை உருவாக்குதல், அமைதியான வழியில இந்துக்கள் மற்ற மதங்களுக்கு மாறுவதில் இருந்து பாதுகாத்தல். இந்த கொள்கைகளுக்காக ஏழைகள் முதல் பணக்காரர் வரைக்கும் பேதம் இல்லாம எல்லாரும் பாடுபடணும்னு பெரியவா சொன்னார். பெரியவாவோட இந்த அன்பு கட்டளையை ஏத்துண்டு மக்கள் ஒற்றுமையா செயல்பட்டாங்க. அவர் ஒரு சந்நியாசியா இருந்தாலும் அவருக்கு அவர் பக்தர்கள் நலனுக்காக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் எப்பவும் உண்டு. நாம சங்கீர்த்தனம், பஜனையோட முக்கியத்துவம், இது இரண்டும் 59வது சங்கராச்சாரியார் பூபேந்திர சுவாமிகளுக்கு ரொம்ப பிடித்தமான அம்சம். பெரியவா இத வலியுறுத்தி ஒரு புது ட்ரஸ்டி அமைச்சு நாம சங்கீர்த்தனம், பஜனைய தொடர்ந்து செய்ய உதவினார். வேதம் படிக்க, வேதம் சம்பந்தமான படிப்பை ஊக்குவிக்க வேத தர்ம பரிபாலனாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார். 1944வது வருஷத்துல அத்வைத சபாவோட கோல்டன் ஜூப்ளி பல பண்டிதர்களோட சிறப்பா நடைபெற்றது. 1946வது வருஷம் பலவிதமான வகுப்புவாத கலவரங்கள் நாடு முழுக்க எதிர்பாராத விதமா நடந்தது. நாட்டை பிரிக்க பிரிவினைவாதிகளால் போராட்டம் நடந்த காலம் அது. இந்து பெண்கள் வங்காளத்துல பல துன்பங்களுக்கு ஆளானாங்க, மதம் மாற்றப்பட்டாங்க, கண்மூடித்தனமான பல கொலை கொள்ளை எல்லாம் நடந்தது. அப்போ மகா பெரியவா என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம சனாதன தர்மத்தின்படி இப்படி சீரழிக்கப்பட்டு கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டவங்க எல்லாரும் நம்ம தாய் மதத்துக்கு திரும்ப அனுமதிக்கணும். அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கறதால எந்த களங்கமும் ஆகாது. அதே சமயத்துல இந்த இக்கட்டான சூழல்ல உறுதுணையா இருந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக போராடிய எல்லாரையும் கௌரவிக்கணும்னு சொன்னார். 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது மகா பெரியவாவின் அருளுரை. 1947வது ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. விடுதலை கிடைச்ச அன்னைக்கு பெரியவா நாட்டுக்கு சொன்ன செய்தி என்னன்னா, நம்ம தேசிய கொடியில தர்ம சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கு. இது அசோக சக்கரவர்த்திய மட்டும் குறிக்கல. பகவத்கீதையில ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அது என்னன்னா, நம்ம தர்மத்துல சக்கரம்ங்கிறது மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பை குறிக்கிறது. இந்த சுதந்திரம் நமக்கு பல போராட்டங்கள் தியாகங்களால கிடைச்சது. இந்த நேரத்துல நம்ம எதிர்காலம் நல்ல விதமா அமைய அமைதியும் வளமும் பெருக பிரார்த்திப்போம். ஜனங்க எப்பவும் உண்மைக்காகவே நிக்கணும். சமுதாய முன்னேற்றத்துக்காக, மத்தவாளோட நலனுக்காக யோசனை செய்யணும். நாம எல்லாரும் தேச முன்னேற்றம்ங்கிற
உயர்ந்த நோக்கத்தோட செயல்படுவோம். உண்மையான சுதந்திரம்ங்கிறது ஆன்மீக விடுதலை தான் சொன்னார். 1948 வருஷம் ஜனவரி மாதம் மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்படும் போது பெரியவா, இது நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. காந்தியடிகளோட ராமாயணம், வர்ண தர்மம், உணவு பழக்க வழக்கம், ஆன்மீக விருப்பம், இது எல்லாமே ஒவ்வொரு இந்தியனுக்கும் ரொம்ப முக்கியமானது. அவரோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். மகாத்மா காந்தியடிகளோட பிறந்த நாளான அக்டோபர் 2 கோவில், மசூதி, சர்ச்சுகள்ல பிரார்த்தனைக்கான நாளா அறிவிக்கணும்னு சொன்னார். மகா பெரியவா சனாதன தர்மத்தை வளர்க்க என்ன செய்தார்? மகா பெரியவாளுக்கு தமிழ் மொழியில உள்ள பக்தி இலக்கியங்கள் மேல அதீத ஆர்வம் உண்டு. இந்த பக்தி இலக்கியங்களை பாராயணம் செஞ்சு இறைவனை பிரார்த்திக்கணும்னு எப்பவும் சொல்லுவார். தாய்லாந்து நாட்டுல ட்ரிபாவ், ட்ரியம்பாவ் அப்படின்னு பண்டிகைகள் கொண்டாடும் வழக்கம் பெரியவாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அது நம்ம தமிழ் மொழியோட பக்தி இலக்கியங்களான திருப்பாவை, திருவம்பாவை தான். திருக்கோவில்கள்ல இத பாடி இறைவனை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவார். திருவள்ளுவர் திருக்குறள்ல உள்ள இந்து மத குறியீடுகளை விளக்கமா எடுத்து சொல்வார். சனாதன தர்மத்தோட கோட்பாடுகளான தர்ம, அர்த்த, காம, மோட்சம்ங்கிற விஷயங்களை தமிழ் மொழியில அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்றாங்க. அதாவது அற வழியில வாழ்ந்து நேர்மையான வழியில பொருளை சம்பாதிச்சு அந்த பொருளால வரும் இன்பத்தை அனுபவிச்சு ஒரு கட்டத்துல இந்த உலக வஸ்துக்களால மன அமைதி கிடைக்காதுன்னு உணர்ந்து இறைவனை அடைஞ்சு வீடு பெற்ற அடையணும்னு எப்பவும் சொல்லுவார். மகா பெரியவா புகழ்பெற்ற தமிழ் பண்டிதர் திரு டி.பி. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை ஜாவா, கம்போடியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி தென்கிழக்கு நாடுகளுக்கும் இந்திய பண்பாட்டுக்கும் உண்டான தொடர்பை ஆராய்ச்சி செய்ய சொன்னார். இது மட்டும் இல்லாம நம்ம கலாச்சாரத்தோட பழங்கால எச்சங்கள் உலகத்துல எங்கெல்லாம் உண்டுன்னு தெரிஞ்சுக்க பலவிதமான முயற்சிகளை எடுத்தார். இந்திய அரசியல் அமைப்புக்கு ஒரு வடிவம் உருவாகிட்டு இருக்கும்போது இந்த அற்புதங்களை நிகழ்த்தும் சந்நியாசி இந்தியால இருக்கிற எல்லா மடங்களையும் ஒருங்கிணைச்சு பிரம்மாண்டமா ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டோட நோக்கம் மதம்ங்கிற ஒரு தத்துவம் எல்லாருடைய அடிப்படை உரிமைங்கிற செய்திய உறக்க சொல்லும் விதமா அமைஞ்சது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர் மகா பெரியவாவோட இந்த முயற்சிய வெகுவா பாராட்டினாங்க. அவர் சொன்ன ஆலோசனைகளை கவனமா கேட்டாங்க. ஆர்டிகிள் 26ங்கிற சட்ட வரைவு ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைஞ்சது. அதே நேரத்துல மதம் சம்பந்தமான உரிமைகள் மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. மகா பெரியவா ஸ்ரீ மடத்தின் 69வது மடாதிபதியை எப்படி நியமித்தார்? 1954 வருஷம் மகா பெரியவா மடத்தோட அடுத்த மடாதிபதியை அறிவிச்சார். காஞ்சி மடத்திலேயே பயிற்சி பெற்ற 19 வயது சுப்பிரமணியன்கிற இளம் துறவிய அவரோட எளிமை, அடக்கம், குணாதிசயம், அறிவு கூர்மை எல்லாத்தையும் அங்கீகரிக்கும் விதமா அவருக்கு பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ங்கிற பட்டத்தோட காஞ்சி மடத்தோட 69வது மடாதிபதியா நியமிச்சார் மகா பெரியவா. அந்த இளம் துறவிக்கு பரமாச்சாரியார் தானே எல்லா விதமான பயிற்சிகள், பூஜை முறை, மடத்தோட வழக்கம், பாரம்பரியம் எல்லாம் கத்துக் கொடுத்தார். மகா பெரியவா மடாதிபதியாகி 50 வருடங்களை நிறைவு செய்தார். மகா பெரியவாளை ஆச்சாரியா வினோபா பாவே சந்திக்கிறப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த விதமான சேவையானாலும் அது ஆத்மாவை சுத்தம் செய்யற விதமான சேவையா இருந்தா அது வணங்கத்தக்க சேவைதான்னு சொன்னார். 1957 வருஷம்
மகா பெரியவா காஞ்சி மடத்தோட மடாதிபதியாகி 50 வருஷம் ஆகியிருந்தது. அத கொண்டாடுற விதமா அந்த வருஷம் கோல்டன் ஜூப்ளி சிறப்பா கொண்டாடினாங்க. சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் பெரியவாளோட வாழ்க்கை வரலாற புத்தகமாய் எழுதி வெளியிட்டார். கிரீஸ் நாட்டின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ராணி ஃபெடரி ஈரின் மகா பெரியவாவை பார்த்து அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க. அப்போ ப்ரொஃபசர் TMP மகாதேவன் உடன் இருந்தார். சமஸ்கிருதம் அமைப்புக்கு மகா பெரியவா ஒரு கட்டளை கொடுத்தார். அதன்படி எல்லா ஆசிரியர்கள், IAS, IPS, சிவில் சர்வீஸ் இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு சமஸ்கிருதத்தை பத்தின அடிப்படை அறிவு கத்துக் கொடுக்கணும். இது தேசிய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும்னு சொன்னார். மகா பெரியவா பல கோவில்களை புனரமைக்க, புதுப்பிக்க கட்டளைகளை இட்டார். அவர் தானே முன் நின்று திருவானைக்காவல்ல உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சார். திருவானைக்காவல்ல உள்ள பழமையான பெரிய மடத்தை புதுப்பிக்க உத்தரவு கொடுத்தார். அங்க ஒரு வேத பாடசாலை உருவாக்கினார். அங்க அவர் ஜனங்க முன்னாடி பிரவச்சனம் செய்யறச்சே, திருவானைக்காவல்ல உள்ள ராஜராஜேஸ்வரம் கோவில்ல 5 முகங்களை கொண்ட பஞ்சமுகலிங்கம் உண்டு. நேபாளத்துல காட்மந்துலையும் இதே மாதிரியான பஞ்சமுகலிங்கம் உண்டு. நேபாளத்துல உள்ள பசுபதிநாத கோவில்ல பூஜை செய்யற அர்ச்சகர் கர்நாடக வம்சாவளியை சேர்ந்தவர். ராமேஸ்வரத்துல பூஜை செய்யற பாண்டா உத்தரப்பிரதேச வம்சாவளியை சேர்ந்தவர். பத்ரிநாத்ல பூஜை செய்யற அர்ச்சகர் குடும்பம் பூர்வீகமா கேரளாவை சேர்ந்தவா. இப்படி நம்ம பாரத தேசத்துல பல காலமா ஒற்றுமையா இருந்திருக்கோம்னு சொன்னார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் விமானத்தை தங்கத்தால பொறுத்த ஏற்பாடு செஞ்சார். 1960ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறையைச் சேர்ந்த சேர்மன் சர் CP ராமசாமி ஐயர் மகா பெரியவாளை சந்திச்சு அவரோட ஆலோசனைகளை வாங்கினார். 1962வது வருஷம் இளையாத்தங்குடி தமிழ்நாட்டோட தெற்கு பகுதியில மகா சுவாமிகள் தலைமையில வியாச பாரத ஆகம ஷில்ப வித்வக் சதஸ்ங்கிற பெயர்ல ஒரு தனித்துவமான வரலாறு, கலாச்சாரம், கல்வியாளர்கள், பல்கலை நிபுணர்கள் இப்படிப்பட்ட பலவிதமான திறமை வாய்ந்தவங்களை இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து ஒன்று திரட்டி பெரிய அளவுல கான்ஃபரன்ஸ் நடத்தினார். அதுல கோவில் ஆகமங்கள், வழிபாட்டு முறை, இந்து மதத்தோட சான்றுகள், உலகம் முழுமைக்கும் உள்ள இந்து மத ஆதிக்கம் பத்தி விவாதம் நடந்தது. அங்க இருந்த பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில பெரியவா பேசியதன் சுருக்கம் என்னன்னா, நம்ம பழமையான வேத பாரம்பரியம் மேற்கு பக்கம் எஜிப்ட்ல இருந்து கிழக்கு பக்கம் ஜாவா வரைக்கும் பரவி இருந்தது. புத்த மதம் வேத சடங்குகளை ஏத்துக்கல. ஆனாலும் சத்தியம், அஹிம்சை இந்த இரண்டையும் ஏத்துண்டது. புத்த மதம் வேத பாரம்பரியத்தோட உபனிஷதத்தை உள்வாங்கின்றது. நாம நம்ம கலாச்சாரத்தோட முடிச்சுகளை மீண்டும் ஆழமா ஆராய்ச்சி செய்ய பிரயத்தனப்படணும். நம்ம பக்கத்துல உள்ள மேற்காசிய நாடுகளுக்கும் நம்ம தர்மத்துக்கும் இருந்த ருணானுபந்தத்தை தீவிரமா ஆராயணும். நம்மள பிளவுபடுத்த நினைக்கிற ஆரிய திராவிட வகுப்புவாதத்தை, பேதத்தை நிறுத்தணும். இந்த பேதத்தை அனுமதிக்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட கிடையாது. நாம ரொம்ப ஜாக்கிரதையா, விழிப்புணர்வோட ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னார். மகா சுவாமிகளோட பேச்சுகள் எப்பவுமே புராதனமான ஞானத்தை பொழியிற மழையா இருக்கும். அவரோட கலாச்சாரத்தை பத்தின, தர்மத்தை பத்தின ஆழமான ஆராய்ச்சி அலசல்கள் சுவாரஸ்யமானதா இருக்கும். அவருக்கு மற்ற மதங்கள் எல்லாமே இந்து மதத்தோட பல முகங்களாதான் தெரிஞ்சது. அவர் சொல்றச்சே, எல்லா மதங்களும் இறைவனை அடைய சிறந்த வழிகளை காட்டுகிறது.
ஆனா ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்துவம் உண்டுன்னு சொல்வார். ஆச்சாரியாலோட வாழ்க்கை முழுமைக்கும் அவர் வலியுறுத்தினது வேத ரட்சணம் மட்டும்தான். வேத ரட்சணம் தான் ஒட்டுமொத்த மானிட சமூகத்துக்கே நன்மை செய்யும்னு சொன்னார். தாய்லாந்தை சேர்ந்த பாரம்பரிய நடனமான தாய் நடனத்துக்கும் நம்ம நடராஜரோட ஆனந்த தாண்டவத்துக்கும் உள்ள ஒற்றுமைகளை விளக்கமா சொல்லியிருக்கார். இந்த மாதிரியான அறிவார்ந்த விவாதங்கள், மாநாடுகள் ஆச்சாரியார் எல்லா வருஷமும் ஏற்பாடு செய்யறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தார். பலவிதமான கலாச்சார, பண்பாடு, நாட்டுப்புற கலை இப்படியான அம்சங்களை இப்படியான மாநாடுகள்ல ஏற்பாடு செய்யறதால நம்ம தர்மத்தை அடி ஆழம் வரைக்கும் பரப்பலாம். அதனால ஜனங்க மத்தியில இந்த தர்மம் அவங்க மனசளவுல புத்துணர்ச்சி அடையும்னு சொன்னார். மகா பெரியவா அவர்களின் தெய்வத்தின் குரல். வாழ்க்கை தரத்தை உயர்த்துறத விட வாழ்க்கைக்கான அர்த்தத்தின் தரத்தை உயர்த்துங்க. எளிமையான வாழ்க்கைய வாழணும். ஆசிரியர்கள் எல்லாரும் பாடங்களை ஆழமா படிச்சு மாணவர்களுக்கு விளக்கணும். அவங்க அவங்களோட அறிவை விற்க கூடாது. பெற்றோர்கள் குருக்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நான்கிற ஆணவம், கோபம், ஆசை இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை, பணிவு இரண்டும் இருந்தா வாழ்க்கை சிறக்கும். மாணவர்கள் உலக அறிவு எல்லாத்தையும் கவனம் சிதறாம கத்துக்கணும். உண்மை, அகிம்சை இந்த இரண்டும் தான் அடிப்படையான தத்துவங்கள். இந்து மதத்தோட பெருமை, நம்ம பண்பாட்டோட அருமை, கடவுளோட வடிவங்கள், வேத சாரம், வாழ்வியலின் இலக்கணம் இதையெல்லாம் பாமரரும் புரிஞ்சுக்கிற விதமா எளிமையா எடுத்து சொல்ற புத்தகம் தெய்வத்தின் குரல். மனிதனை தெய்வமா மாற்றும் தன்மை இந்த தெய்வத்தின் குரலுக்கு உண்டு. இத பலவிதமான டேப்கள்ல இருந்தும், கல்கி பத்திரிகையின் அருள் வாக்குல இருந்தும், பெரியவா பல்வேறு முறை ஆற்றிய உரைகள்ல இருந்தும் தொகுத்து எடுத்து எழுதியவர் திரு ரா கணபதி அவர்கள். இந்த தெய்வத்தின் குரல் புத்தகத்தை 7 பாகங்களா தொகுத்து மடத்தோட சார்பா வெளியீடு செஞ்சாங்க. இந்த புத்தகம் ஆன்லைன்ல இலவசமா கிடைக்கும். இந்த புத்தகத்தை ஒலி வடிவுல, அதாவது ஆடியோ புக் ஃபார்மேட்ல நம்ம யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க கமெண்ட்ல, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க படிக்கலாம். மகா பெரியவா செய்த மகத்தான செயல்கள். ஸ்ரீ சைலத்துல சங்கர மண்டபம்னு ஒரு பெரிய மண்டபம் உருவாக்குனாங்க. ஆதிசங்கரருக்கு பல இடங்கள்ல ராமேஸ்வரம், திருவிடைமருதூர், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், ரிஷிகேஷ், பத்ரிநாத், பெங்களூர், விசாகப்பட்டினம், திரியம்பகம், பிரயாக், குருட்சேத்திரம்னு பல இடங்கள்ல நினைவு மண்டபம் கட்ட உத்தரவு கொடுத்தார் மகா பெரியவா. ஒரு அற்புதமான சங்கர ஸ்தூபம் கேரளால உள்ள காலடியில பிரம்மாண்டமா நிறுவி இருக்காங்க. பெரியவா விஸ்வ ஹிந்து பரிஷத்ல உள்ள உறுப்பினர்கள் கிட்ட பேசுறது என்னன்னா, உங்களோட கிளைகளை இந்தியா முழுதும் பரப்பணும். உலகம் பூராமும் இருக்கிற இந்துக்களை நீங்க தர்ம வழியில நடத்தணும்னு சொன்னார். அணு விஞ்ஞானி டாக்டர் ராஜாராமன் பெரியவாவை சந்திச்சப்போ அவரை காத்யாயனா வார்த்திகா மற்றும் நாகார்ஜுனாவோட தத்துவத்தை நீங்க அவசியமா படிக்கணும்னு சொன்னார். மகா பெரியவாளும் கவிஞர் கண்ணதாசனும். மகா பெரியவா நாத்திகரா இருந்த கவிஞர் கண்ணதாசனை தன் அருள் ஊடுருவும் பார்வையால ஆத்திகரா மாத்தி, நீங்க இந்து மதத்துல உள்ள தத்துவங்களை பாமரரும் புரிஞ்சுக்கிற வகையில எடுத்து சொல்லணும், அது பல நன்மைகளை கொண்டு வரும்னு சொன்னார். பெரியவாவோட இந்த அன்பு கட்டளைய பொறுப்புணர்வோட ஏத்துண்டு அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டார் கவிஞர் கண்ணதாசன்.
எளிய நடையில எல்லாரும் சுலபமா புரிஞ்சுக்கிற வகையில அந்த புத்தகம் இருந்தது. மகா பெரியவாளின் பிடி அரிசி திட்டம். ஏழை எளிய கஷ்டப்படுற சாதாரண ஜனங்கள் மேல பெரியவாவுக்கு கருணை அதிகம். அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு உபயோகப்படும் வகையில ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டம் தான் பிடி அரிசி திட்டம். இதை செயல்படுத்த அவர் சொன்ன எளிய வழிமுறை என்னன்னா, ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தான் சமையல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய அரிசி எடுத்து அதோட ₹1 எடுத்து ஒரு பானையில போட்டு வச்சிடணும். இப்படி எடுத்து வச்ச அரிசி காசுகளை சேகரிக்க மடத்துல இருந்து சிப்பந்திகள் வந்து எடுத்துட்டு போய் பக்கத்துல உள்ள கோவிலுக்கு கொடுப்பாங்க. அந்த கோவில்ல அந்த சாதத்தை புளி சாதம், தயிர் சாதம் இப்படி ஏதாவது ஒரு அன்னதானமாக்கி சுவாமிக்கு நைவேத்தியம் செஞ்சு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இதன் மூலமா அவங்க பசிய தணிக்கலாம். இத செய்யற உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னார். தானத்துல சிறந்த தானம் அன்னதானம்னு மகா பெரியவா எப்பவும் சொல்லுவார். இந்தியா சைனா போர் 1962. பெரியவாளின் அன்பு கட்டளை. 1962 வருஷம் இந்தியா சைனா எல்லை பிரச்சனை வந்தப்போ இந்திய அரசாங்கத்துக்கு இந்த போர் நிகழ்வுகளை சமாளிக்க தங்கம், அதாவது கோல்டு நிறைய தேவைப்பட்டது. அப்போ பெரியவா பக்தர்கள் எல்லார்கிட்டையும் நம்ம தேசத்தோட நலனுக்காக உங்களால முடிஞ்ச சின்ன அளவான தங்கத்தை அம்பாள் பேர்ல கோவிலுக்கு தானமா கொடுங்கோன்னு சொன்னார். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் அவங்கவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்தாங்க. நம்ம நாட்டோட எதிரிகளை அவசியம் தண்டிக்கணும், இதுல தயவு தாட்சண்யம் பார்க்க கூடாதுன்னு சொன்னார். இந்தியா பாகிஸ்தான் போர் 1965. பெரியவாளின் கருணை. 1965 வருஷம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது. அந்த சமயம் பெரியவா நம்ம படைகளுக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமா எல்லா ஜவான்களுக்கும் ஹனுமான் சாலிசாவோட ஒரு பிரதிய இலவசமா கொடுக்க உத்தரவு போட்டார். சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்த காயம்பட்ட நம்ம வீரர்களுக்கு மகா பெரியவா ஆசீர்வாதம் செஞ்சு அவங்க சீக்கிரமா குணமடைய பிரார்த்தனை செஞ்சு ஒரு தங்க குவளையில தேனை கொடுத்து அனுப்பினார். ஸ்ரீரங்கம் கோவிலில் புது கோபுரம் பெரியவாளின் முயற்சியால் கட்டப்பட்டது. காஞ்சி பெரியவா எல்லா மடங்களோட மடாதிபதிகளை ஒருங்கிணைச்சு ஒரு தெய்வீக பேரவைங்கிற அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பு பரஸ்பரம் தங்களோட கருத்துக்களை பகிர பொதுவான ஒரு தளமா அமைஞ்சது. அந்த அமைப்புக்கு மகா பெரியவா தானே தலைவரா இருந்து வழிகாட்டினார். திருப்பதியில ஆதர்ஷ சம்ஷித சதஸ்ங்கிற சத் சங்கம் பெரியவாவுக்கு ஒரு பெரிய மைல்கல்லா இருந்தது. திருப்பதி திருமலா தேவஸ்தானம் பெரியவா பால பெரியவா 2 பேரையும் இன்முகமா வரவேற்றாங்க. ஸ்ரீரங்கம் கோவில்ல பழைய அடித்தளத்து மேல புது கோபுரம் ஒண்ணு கட்டணும்னு மகா பெரியவா முடிவு செஞ்சார். 1980கள்ல இந்த கைங்கரியம் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க அகோபிலம் மடத்தை சேர்ந்த ஜீயர் சுவாமிகள் தன்னோட முழு ஈடுபாட்டையும் கொடுத்து கவனம் செலுத்தினார். அதற்கான பொருளாதார ஒத்துழைப்பு பெரியவாவோட கட்டளைப்படி காஞ்சி மடத்துல இருந்து வழங்கப்பட்டது. அந்த கோபுரம் தான் நம்ம நாட்டிலேயே பெரிய உயரமான கோபுரம். மகா பெரியவா முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடனான சந்திப்பு. முன்னாள் பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மகா பெரியவாவை சந்திக்கிறப்போ 2 பேரும் அமைதியா தியானத்துல மூழ்கிட்டாங்க, பேசிக்கவே இல்லை. இது தேனம்பாக்கத்துல நடந்த நிகழ்வு. தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் பெரியவாவை சந்திச்சப்போ மகா பெரியவா முகத்துல புன்னகையோட
இந்த மக்களை கவர்ற உங்களோட முகராசி நல்ல காரியங்களை செய்ய பயன்படணும்னு அறிவுரை வழங்கினார். பெரியவாளின் 84வது வயதில் தொடங்கிய புண்ணிய யாத்திரையும் மடத்தின் 70வது மடாதிபதியை கண்டுணர்ந்து நியமித்தலும் 1978வது வருஷம் ஏப்ரல் மாதத்துல தன்னோட 84வது வயசுல அற்புதங்களை நிகழ்த்தும் மகா ஞானி அடுத்த புண்ணிய யாத்திரையை தொடங்கினார். வழக்கம் போல அந்த யாத்திரையில ஒரு நாளைக்கு 20-25 கிலோமீட்டர் வரை நடைப்பயணம். கொளுத்துற வெயில். இப்படிப்பட்ட அதிசய மனிதரை வாக்கிங் கார்டுன்னு எல்லாரும் சொல்றதுல ஆச்சரியம் என்ன? 84 வயசுல அவரோட நடை எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்ததுன்னு அவரோட வேகமான நடைய பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு மகா பெரியவாவை பத்தி அவர் வரலாறு பத்தி எடுத்து சொல்றதால அவங்க வாழ்க்கையில ஒழுக்கம், பணிவு, துணிவு, உழைப்பு, பக்தி எல்லாம் தன்னால வரும். அப்பளுக்கில்லாத தூய்மையான ஆத்மா ஜகத்குரு நம்ம மகா பெரியவா. அந்த புனித யாத்திரையில அவர் கூட சில தொண்டர்கள் மட்டும்தான் நடந்தாங்க. மாட்டுக்கொட்டகை, கோவில், சத்திரம், சாவடி இப்படி எங்க தோணுதோ அங்க இளைப்பாருவார். பெரிய மாட மாளிகைகள் அவர் எதிர்பார்க்கல. பலதரப்பட்ட மக்கள் அவரை பார்க்க வழியெல்லாம் காத்திருந்தாங்க. ஆச்சாரியால் எல்லார்கிட்டையும் பொறுமையா, அன்பா, கனிவா நலம் விசாரிச்சார். எல்லாரையும் ஆசீர்வாதம் செஞ்சார். பெல்காம், சாதாரா, துல்ஜாபுரா, பந்தர்பூர், மகாகாவ், கர்னூல் வழியா பயணம். வழியெங்கும் பக்தர்கள் வெள்ளம். 84 வயசுல அவர் 25 வயசு இளைஞர் மாதிரி சுறுசுறுப்பா நடந்தார். அந்த கடினமான வெப்பம், எளிமையான வசதிகள் எதுவும் அவரோட அன்றாட ஆன்மீக வழக்கங்களை நிறுத்தல. சாலைகள், வயல்கள், கல், மண் எல்லாம் அவருக்கு பஞ்சு மெத்தை. வானம்தான் கூரை. அவரோட அன்றாட ஆன்மீக வழக்கங்கள் பயணத்தின் ஒரு பகுதியா நீக்கமர இருந்தது. மகாராஷ்டிரா சாதாரா ஜில்லால ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகரமான ஒரு சின்ன பையன். அந்த பையனோட பேர் சங்கரா. மகா பெரியவாவை தரிசனம் செஞ்சு அவரோட ஆசிகளை வாங்கிண்டார். ஆச்சாரியால் அந்த பையன் கிட்ட பலவிதமான தனித்துவமான கேள்விகள் கேட்டார். அந்த பையன் பதில் சொன்ன விதம் பெரியவாவை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. பெரியவா சாதாரணமான பேச்சுல நம்ம சங்கர மடத்துக்கு கூடிய சீக்கிரம் 3 சங்கராச்சாரியா வரப்போறாருன்னு சொன்னார். பெரியவா சும்மா அர்த்தம் இல்லாம எதுவும் சொல்வாரா? அவர் வாக்கு தெய்வ வாக்காச்சே. அம்பாளோட வாக்குதான் அவர் வாக்கு. ஆச்சாரியாலோட பக்தர் ஷாமானா சாதாரா ஜில்லால பெரியவா கிட்ட சில லட்சங்களை தர்ம காரியத்துக்கு செலவழிக்க கொடுத்தார். பெரியவா அந்த பணத்தை அவர்கிட்டயே கொடுத்து, நீங்க ஒரு காரியம் செய்யுங்கோ, ஒரு ட்ரஸ்டி அமைச்சு சாதாரால உத்தர சிதம்பரம் நடராஜர் கோவில கட்டுங்கோன்னு சொன்னார். அந்த கோவிலோட அடித்தளம் கட்டும்போது பெரியவாவோட பக்தர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம்க்கு ஒரு அன்பு கட்டளை இட்டார் ஸ்ரீ மகாபெரியவா. பத்மா சுப்பிரமணியம் ஒரு கிளாசிக்கல் டான்சர், நடன ஆராய்ச்சி கலைஞர். பெரியவா கட்டளைப்படி பத்மா சுப்பிரமணியம் தனித்துவமான 108 நாட்டிய சாஸ்திர கலாச்சார கரணங்களை, அதுல ஒன்னொன்னையும் சிவ பார்வதி இரட்டை வடிவங்களா ஆடி அந்த நாட்டிய வடிவங்கள் கோவில் பிரகாரங்கள்ல உள்ள கல்லுல செதுக்கப்பட்டது. இது எல்லாமே கரும் கிரானைட் கல்லால முத்தையா ஸ்தபதியில செதுக்குனாங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் மொத்த ஆசியாவோட ராஷ்டிரிய மார்க்க பாரம்பரியத்தோட அடையாளமா உருவானது. இது 500 வருஷம் கழிச்சு சுவாமி வித்யாரண்யரோட கனவை ஆசியாவில் நிறைவேற்றியது. மே 29, 1983 அன்னைக்கு காஞ்சி மடத்துக்கு சரித்திரத்துல ஒரு முக்கியமான நாளா அமைஞ்சது.
வசீகரமான தோற்றமுள்ள 14 வயதே நிரம்பிய இளம் சங்கரன். சாதாரால பெரியவா ஆசீர்வாதம் செஞ்சாரே அதே சங்கரன் மடத்தோட மடாதிபதி வரிசையில சேர்க்கப்பட்டார். மடத்தோட 70வது மடாதிபதியான சங்கரனுக்கு சந்நியாச பரம்பரையில பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ங்கிற பட்டத்தை பெரியவா கொடுத்தார். 2 ஆச்சாரியார்களும் அன்பா கேட்டுக்கிட்டதுக்கு இணங்கவும் அரசாங்கம் மக்களோட அன்புக்கு இணங்கியும் பெரியவா காஞ்சிபுரத்துக்கு 1984வது வருஷம் திரும்பினார். 1978ல 84 வயசுல ஆரம்பிச்ச பயணம் 1984ல 90 வயதுல முடிவடைஞ்சது. மகா பெரியவா பக்தர்களின் அனுபவங்கள். அந்த காலகட்டத்துல பெரிய தலைவர்களான பிரதம மந்திரி ராஜீவ் காந்தி, ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா, நேபாளை சேர்ந்த ராஜா ராணி, தலைவர்கள் வாஜ்பாய், LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாரும் மடத்துக்கு வந்து பெரியவாளோட ஆசிகளை வாங்கிட்டாங்க. மகா பெரியவா தன்னோட பக்தர்கள் வாழ்க்கையில நிகழ்த்தின அற்புதங்கள் அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானது. பக்தர்கள் வாழ்க்கையில அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகள், அவங்க பொருளாதாரம், துயரமான நேரங்கள், இப்படி பல பேர் பலவிதமான எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்களோட பெரியவா கிட்ட வழி தேடி போனா நிச்சயமா அவர் சொல்ற எளிமையான பரிகாரம், உபதேசம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கும். இதே மாதிரி மகா பெரியவா பக்தர்கள் அனுபவங்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவேற்றம் செய்யறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த காணொளிகளை பாருங்க. நான் அதோட பிளேலிஸ்ட் லிங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுக்கிறேன். மகா பெரியவா பணிவு, கருணை இதன் மொத்த உருவம். அவர் சொன்னது என்னன்னா, என்னோட பக்தர்கள் என்கிட்ட உள்ள தெய்வீக தன்மைய அடையாளம் காண்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது காமாட்சி அம்பாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒண்ணுன்னு சொன்னார். அவரோட அனுஷ்டானம், பூஜை எல்லாத்துலயும் அவர் கருணையின் உருவாய் இருந்தார். அவரோட செய்தி என்ன? அவர் வாழ்க்கை மொத்தமும் எல்லா மதங்களோட எளிய தொகுப்பா இருந்தது. அவர் சாதாரண ஜனங்களுக்காக இறங்கி வந்து அவங்கள ஆசீர்வாதம் செஞ்சார். மகா பெரியவா அவர்களின் இறுதி காலம். பெரியவா அடுத்த சில வருடங்கள்ல அமைதியின் ஸ்வரூபியாவே ஆனார். அவர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சார். அவரோட ஒளி பொருந்திய கண்கள், பக்தி பரப்பக்கூடிய கண்கள் டாக்டர்ஸ்க்கு பலவிதமான அர்த்தங்களை கொடுத்தது. திரு R. வெங்கட்ராமன் ஓய்வு பெற்ற ஜனாதிபதி தலைமையில இந்திய அரசாங்கம் 1993-94ல மகா பெரியவாளோட 100ஆண்டு விழாவை சிறப்பா கொண்டாட ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தது. 1993வது வருஷம் அவரோட பக்தர்கள் பெரியவாவுக்கு கனகாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செஞ்சாங்க. அது பெரியவாவுக்கு ஒரு அர்த்தமும் ஏற்படுத்தல. ஏன்? அவருக்கு தங்கம், சாம்பல் ரெண்டும் ஒண்ணுதான். அவர் ஒரு புண்ணிய ஆத்மா, தூய்மையின் உருவம் இல்லையா? முக்திங்கிறது வாழும் போதே அடையலாம்ங்கிறத வாழ்ந்து காட்டி நிரூபிச்சவர் மகா பெரியவா. அவரை தேடி வந்த பக்தர்களுக்கு அவரோட அனுசரணையான பார்வையாலேயே அருள் செய்வார். மகா பெரியவாளின் இறுதி நொடிகள். ஜனவரி 8, 1994 அன்னைக்கு பெரியவா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார், உற்சாகத்தோட இருந்தார். பெங்களூர் ஹரி மடத்துக்கு வந்திருந்தார். அவர் கையில வெள்ளி பாதுகைகள் இருந்தது. அதோட பெரியவாளோட அம்மா அப்பா படம் இருந்தது. ஹரி பாதுகைகளை பெரியவா கால்ல நுழைச்சார். பெரியவாளால படத்துல இருக்கிற பெற்றோரை அடையாளம் காண முடியல. அவருக்கு படிக்கும் கண்ணாடிய கழட்டிட்டு வழக்கமான பார்வை கண்ணாடிய அணிவிச்சாங்க. பெரியவா அவங்க பெற்றோர் படத்தை கண் பக்கத்துல வச்சு மார்போட அணைச்சுண்டார். விரல்களால பாதுகைகளை இருக்க பிடிச்சுண்டார்.
டாக்டர்கள் சேஷாத்ரி, பாஸ்கர் பக்கத்திலேயே இருந்தாங்க. அன்னைக்கு அனுஷம் ஜென்ம நட்சத்திரம். பெரியவா பெற்றோர் போட்டோவை ஹரிக்கிட்டேயே கொடுத்தார். பெரியவா சாய்வு நாற்காலியில உட்கார்ந்து தரிசனம் கொடுத்தார். அன்னைக்கு அனுஷம், அதனால சரியான கூட்டம். பிரதோஷம் மாமா, அவரோட மனைவி மேச்சேரி பட்டு சாஸ்திரி அனுஷம் பிரசாதம் கொடுத்தாங்க. பெரியவா தீர்த்தத்தை தலையில பிரதட்சணம் செஞ்சுண்டார். விபூதிய நெத்தியில இட்டுண்டார். சங்கர ஜெயந்தி எப்படி நடக்கிறதுன்னு கேட்டார். பெரியவா அனுகிரகத்துல எல்லாம் நல்லா நடக்கிறதுன்னு சொன்னாங்க. பெரியவா பிட்சை எடுத்துண்டு எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். கழிவறைக்கு போகணும்னு சொன்னதால வைகா, அரக்கோணம் பாலு 2 பேரும் கால்களை பிடிச்சுக்கிட்டாங்க. பாலு தோலை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு போனார். உட்கார வைக்கும் போது கால்களை உதறார். அதனால 3 பேரும் விழுந்துடுறாங்க. டாக்டர் பாஸ்கர் மகா பெரியவாள சோதனை பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு மகா பெரியவா இனி இல்ல, அவரை படுக்க வைங்கோன்னு கண்கள்ல கண்ணீரோட சொன்னார். மற்ற டாக்டர்களும் பரிசோதிச்சுட்டு ஏக்கத்தோட மகா பெரியவா சித்தி அடைஞ்சுட்டார்னு ஊர்ஜிதம் பண்ணாங்க. ஆம், பரமேஸ்வரன் விடைபெற்று போயிட்டார். பக்தர்கள் எல்லாருக்கும் செய்தி பறந்தது. பக்தர்கள் எல்லாரும் அந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போனாங்க. காஞ்சி முனிவர் 100 வருஷம் வாழ்ந்து அவரோட வாழ்க்கை முழுவதுமா அருள அள்ளி வீசி இருக்கார். இப்போ அந்த அம்பாள் அவருக்கு ஓய்வு கொடுத்து அவளோடையே சேர்த்துண்டா. அவர் உடல் நம்மளை விட்டு மறைஞ்சாலும் அவரை நினைச்ச மாத்திரத்துல நம்ம கஷ்டங்களுக்கு விடை கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களோட அனுபவங்கள் மட்டுமே அதுக்கு சாட்சி. அவர் இறந்த போது அவர் அறையில இருந்த கடிகாரத்துல மணி மதியம் 2:58. அந்த வாட்சும் அதே நேரத்துல நின்னு போச்சு. சனாதன தர்மத்தோட உண்மையான பிரதிபலிப்பா இருந்த பெரியவாளோட வாழ்க்கை நம்மள தர்மத்தோட வழியில இழுத்துட்டு போகும். மகா பெரியவாளின் நினைவுகள். காலம் கடந்து போனது, ஆனா கலாச்சாரம் பண்பாடு தொடர்ந்துதான் இருக்கு. காஞ்சிபுரம் பக்கத்துல எனத்தூர்ல ஸ்ரீ சந்திரசேகரேந்திர விஸ்வ மகா வித்யாலயம், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, 1993 ஆரம்பிச்சு இன்ஜினியரிங், யூஜி, பிஜி கோர்சஸ் எல்லாம் சிறப்பா கத்து கொடுக்கறாங்க. பாரம்பரியம் கலாச்சாரத்தோட அறிவியலும் அங்க கத்து கொடுக்கப்படுறது. சென்னையில சங்கர நேத்ராலயா, சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நேத்திர நிலையம், இது 2லயும் பெரியவாவோட அனுகிரகத்தால பல ஏழை நோயாளிகள் பயன்பெறாங்க. டாக்டர் பத்ரிநாத் பெரியவாவுக்கு கண் ஆபரேஷன் செஞ்சார். அவரோட கருணையால தான் இன்னைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் சிறப்பா செயல்படுறதுன்னு அவருக்கு நம்பிக்கை. நவி மும்பை, மகாராஷ்டிரால ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி வித்யாபுரம் கல்வி, நவீன தொழில்நுட்பம், நம்ம பாரம்பரியம், இந்த 3ஐயும் கத்து கொடுக்கிற இடமா இருக்கு. அதுல நிர்வாக திறமைக்கான படிப்பு, பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மேம்பாடு, காமர்ஸ் எல்லா கோர்ஸும் அங்க உண்டு. வித்யாபுரம்ல இருந்து நெரூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழி மொத்தம் 2.5 கிலோமீட்டர். அந்த இடத்துக்கு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மார்க்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஆச்சாரியாலோட மொத்த வாழ்க்கையின் விருப்பம் வேத ரட்சணமா தான் இருந்தது. அதன் பேர்ல ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி வேத வித்யா பீடம் ஆரம்பிச்சாங்க. அங்க வேதத்தை பாதுகாத்து பரப்புற ஒரு முக்கிய இடமா அது செயல்படுறது. அங்க விஸ்வரூப ஹனுமான் அருள் பாலிக்கிறார். ஓர் இருக்கைங்கிற இடத்துல ட்ரஸ்டி பேர்ல ஒரு பெரிய மணி மண்டபம் மகா சுவாமிகள் நினைவா கட்டியிருக்காங்க. காஞ்சி முனிவர் இன்னும் காஞ்சியில சூட்சம ரூபமா அருள் செய்கிறார்.
அவருக்கு அப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மடத்தோட பொறுப்புகளை சிறப்பா செஞ்சாங்க. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் 28 பிப்ரவரி 2018 சித்தி அடைஞ்சுட்டார். இப்போ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் விட்டு சென்ற பணிய சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த காஞ்சி சங்கர பீடம் ஆன்மீக அலைகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கும். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த அதிஷ்டானத்தால பயன்பெற போறாங்க. காஞ்சி மகானோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். இப்படிப்பட்ட சிறந்த குருக்கள் 1000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் அவதரிப்பாங்க. அவரோட நினைவுகள் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு அவரோட வாழ்க்கையை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வீடியோவை பத்தின உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம பதிவு பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மகா பெரியவாளோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.